வணக்கம். கடந்த காணொலியில் சகோதரன் பார்த்திபன் பற்றி நான் சொல்லியிருந்தேன். பார்த்திபன் எங்களுக்கு யார் அடுத்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார் அப்படின்னா திரு ஸ்ரீனிவாசன் ஐயா. ஸோ ஸ்ரீனிவாசன் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விவசாயி இயற்கையாக கொய்யா தோட்டம் வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கரில் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கொய்யா தோட்டம் ஃபுல்லாக நாங்கள் போய் சுற்றி பார்த்தோம். எப்படி நேச்சராக நம்மளால் விவசாயம் பண்ண முடியுன்றது அங்கே அவர் சொன்னார். அதையெல்லாம் தாண்டி நிறைய அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் என்னென்னா, நாங்கள் இருந்த எல்லா பகுதியிலையுமே மயில் நிறைய இருந்துச்சு. அப்படியே அந்த முருகருடைய வைபை நம்ம அங்கே நல்லாவே பார்க்கலாம். ஸோ மயில்கள் நிறைய இருந்தது. நிறைய பறவைகள் பார்த்திங்கன்னா அந்த கொய்யா தோட்டத்தில் நிறைய கொய்யாவை சாப்பிடுது. எந்த இடத்துலையுமே ஸ்ரீனிவாசன் ஐயா கிட்ட நாங்கள் பார்த்து கற்றுக்கிட்டது என்னென்னா, ஒரு இடத்துல கூட எந்த பறவையுமே அவங்க திருத்தி விடவே இல்லை. அது பசிக்காக சாப்பிடுது. அந்த உயிருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு பெரிய சேவைன்றது அவர் சொன்னார். ரொம்ப பெரிய லேர்னிங்காக ஒரு இயற்கையாக விவசாயம் பண்ணுறதுல ஒரு மனிதனுக்கு எவ்வளோ பெரிய ஆத்ம திருப்தி கிடைக்குன்றத அவர் ஒரு டீச்சிங்ஸாக என்னுடைய டீம், என்னோடய மாணவர்கள்கிட்ட சொல்லும்பொழுது மாணவர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஸ்ரீனிவாசன் ஐயா கிட்ட இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அது என்ன அப்படின்னா, அவர் தறி, அதாவது ஹேண்ட்லூமிங் மிஷின், ஹேண்ட்லூம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஒரு பஞ்சிலிருந்து எப்படி நூல் ஆகுது, ஒரு நூல் எப்படி பிரித்து எடுத்து அதுக்கப்புறமா அதை எப்படி துணியாக மாற்றுறது. ஸோ இதுக்காக அந்த மிஷின்ஸை எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு மிஷினை நம்பி எத்தனை உழைப்பாளிகள் இருக்கிறாங்க, இந்த துணியை நெய்யறதுக்காக அதுக்கு எத்தனை உழைப்பாளிகள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது கொண்டு போனவங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, நம்ம மாணவர்களுக்கு ஒரு டிஷர்ட் தானே, ஒரு ஷர்ட்டு தானே, ஒரு சுடிதார் தானே இப்படின்னு போடுவோம், கிழிஞ்சிரும், தூக்கி போட்டுருவோம், இப்படி இருக்கும். ஆனால் ஒரு துணிக்கு பின்னாடியும் எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குன்றது தாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பின்னாடியும், ஒரு காய்கறிக்கு பின்னாடி கூட, ஒரு பழத்துக்கு பின்னாடி கூட எத்தனை பேருடைய உழைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதை யாரும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, வீணாக்க மாட்டாங்க. வாழ்வியல் கல்வியோடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் இதுதானே. அப்போ இதை நம்ம வெறும் வாயால் சொன்னால் மட்டும் எப்படி தெரியும்? அதை நேரில் கொண்டு போனால் தானே காட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ரீனிவாசன் ஐயா நேரில் கொண்டு போய் எங்களுக்கு அறிமுகப்படுத்தின பார்த்திபனுக்கு அகெயின் நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அதெல்லாம் தாண்டி ஸ்ரீனிவாசன் ஐயா கிட்டத்தட்ட ½ டேக்கு மேலே அவரோட வேலையெல்லாம் விட்டுட்டு முழுக்க இந்த தறியை பற்றியும் அவருடைய தோட்டத்தை சுற்றி காட்டினதுலேருந்து, அதையும் தாண்டி ஸ்பெஷல் திங்க் அவங்க வீட்டில் இருந்த டாக், நாய்க்குட்டி, அவர் பேர் செல்ல பேருனா கருப்பா. கிட்டத்தட்ட அவர் தான் அங்கே செக்யூரிட்டி கார்டே அந்த 1 ஏக்கருக்கு. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறது அவங்க வீட்டுக்கு எல்லாமே பெரிய செக்யூரிட்டி கார்டு அவர் தான். அப்புறம் ஆடு இருந்துச்சு. இதை மாதிரி நிறைய என்ஜாய் பண்ணோம் அந்த வில்லேஜ்குள்ளே. இதெல்லாம் தாண்டி அவருடைய ஒய்ஃப், துணைவியார் பிரியா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு இயற்கை மருத்துவருங்க. நாங்கள் எல்லாருமே போயிட்டு நாங்கள் அவங்க வீட்டில் உக்காந்து பேசுகிறோம். ஒரு பழத்துக்கு பின்னாடி உள்ள மருத்துவ குணம், ஒவ்வொரு காய்கறிக்கு பின்னாடி உள்ள மருத்துவ குணம், எந்த மாதிரி உடம்பு ரியாக்ட் பண்ணால் அதுக்கு எதை மாதிரி உணவு எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் உடம்பு சீராக இருக்கும். எனக்கு அவங்க ஒரு விஷயம் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க. கிட்டத்தட்ட 17-18 வருஷமாக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கே போகலன்றாங்க. நாங்கள் இதை கேட்டுட்டு என்னன்னு சொல்கிறதே எங்களுக்கு தெரியல. அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க. இயற்கையோட இயற்கையாக எப்படி இருக்கிறாங்க, ஒரு இயற்கையை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ஷேர் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக முருகர் பாட்டெலாம் எங்களுக்காக பாடினாங்க. அதையும் தாண்டி வேதாந்திரி மகரிஷி ஐயாவுடைய அருட்காப்பு எல்லாமே எங்களுக்கு பாடி அதுக்கப்புறம் தான் சென்ட் ஆஃப் பண்ணாங்க.
வைத்து அழகான நடை வைத்து விளையாட மூடிவா முருகா என்னோடு சேரவா முருகா. ஸோ எங்களுடைய பயணத்தில் முதல் சந்தித்த ஒரு பெரிய முக்கியமான ஒரு மனிதன் அவங்க ஸ்ரீனிவாசனும் சரி, அவங்களுடைய ஒய்ஃப் வந்து பிரியாவும் சரி, ரொம்ப வந்து கேர் பண்ணி வந்து பார்த்துக்கிட்டாங்க. பசங்களுக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு பார்க்கும்பொழுது ஒரு ஒரு பொருளுக்கு பின்னாடியும் எவ்வளோ பெரிய வேல்யூஸ் இருக்குது, எவ்வளோ மனிதனுடைய உழைப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ வாழ்வியல் கல்வியுடைய அடிப்படைக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சது வெறும் ஆக்டிவிட்டீஸை தாண்டி செயல்களாக கண்கள் வழியாக தொட்டு உணர்ந்து அதை பார்த்து அவங்க வந்து உணர்ந்துக்கிட்டாங்க. நன்றி, வணக்கம். ஹரிஹரன் ஸ்கூல் ஃபார் சேஞ்ச். லவ் யூ ஆல். see you all on peak.